வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு அப்டேட் பற்றி தான் ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஆதாரில் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு இது போட்டிருந்தாங்க. அது வந்து இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 14/6/2024 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்குள்ளேயும் நீங்கள் போய்ட்டு உங்கள் ஆதார் கார்டை வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. 10 வருஷத்துக்கு மேலே ஆனவங்க வந்து அந்த ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதை நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க. வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட்டுன்னு இருக்குல்ல, அந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ஃப்ரீ டில் 14 ஜூன் 2024 வரையும் போட்டுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்குள்ளேயும் போய் நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் கிளிக் டு சப்மிட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் கேப்சா கோட் என்ட்ரு பண்ணிக்கங்க. கேப்சா கோட் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்து உங்கள் உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இல்லை வெரிஃபை தட் அபோவ் டீட்டெயில் ஆர் கரெக்டான அந்த டிக் மார்க் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லும். உங்கள்கிட்ட என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.